காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ரொம்ப பெரிய ஒரு பவர் நிறைந்த ஒரு ராசினா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. டைரக்ட் ஆப்போசிட். நீங்க வந்து பின்னாடி பேசுவாங்க, இதெல்லாம் நினைக்கவே வேணாம். தனுசு ராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் படாபட்டு தான். தனுசு வந்து நெருப்பு ராசி. அப்போ நெருப்பு ராசினா வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் நெருப்பு தான், சிம்மமும் நெருப்பு தான், தனுஷம் நெருப்பு தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்போ குருனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணம். அசட் வந்து எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், இந்த மாதிரியான தேடுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் இவர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க இவங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். தனுஷ் ராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த தனுஷ் ராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா அவங்க வாழ்க்கை மாறும்? காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ரொம்ப பெரிய ஒரு பவர் நிறைந்த ஒரு ராசினா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. டைரக்ட் ஆப்போசிட். நீங்கள் வந்து பின்னாடி பேசுவாங்க, இதெல்லாம் நினைக்கவே வேணாம். தனுசு ராசிக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் படாபட்டு தான். ஓகே. கௌரவம், அன்பு எல்லாமே நிறைந்த ஒரு ராசி. இப்போ வந்து ஒரு கடகம்னா நம்ம ஃபுல்லாக அன்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தனுசு வந்து நெருப்பு ராசி. சரிங்களா? அப்போ நெருப்பு ராசினா வந்து பார்த்திங்கன்னா மேஷமும் நெருப்பு தான், சிம்மமும் நெருப்பு தான், தனுஷம் நெருப்பு தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ எப்படி வந்து மேஷ ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஷ மண்டலம். இந்த சிம்மம் வரைக்கும், அது கடகம் வரைக்கும் இருக்கிறது இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி சிம்ம மண்டலம் இது ஃபுல்லாக விருச்சிகம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனம் கடைசி எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த சிவஸ்தலம் போனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலனை நிச்சயமாக வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல். குருனாலே வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம். புரியுதுங்களா? ஒரு அசட் வந்து எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், இந்த மாதிரியான தேடுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் இவர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க இவங்க. பெருசாக என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக மொத்தமாக எப்படி செட்டில் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராடாக தான் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடாக தான் இருக்கும். அதனால் இவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோவில் போயிட்டு வர்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அங்கே வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து தானம் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அங்கே சுமங்கலி பெண்கள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுதோ உங்களால் 100 கிராமோ 1 கிலோவோ 2 கிலோவோ 5 கிலோவோ எவ்வளோ முடியுதோ அந்த கோவில்லையும் கொடுக்கலாம். அல்லது அங்கே வந்து பக்தர்களுக்கும் நீங்கள் வந்து தானம் பண்ணிட்டு வரும்போது இன்னும் ஒரு படி மேலே வந்து உங்களுக்கு லைஃப்பில் மாற்றம் நிச்சயமாக நிகழும். சூப்பர். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க தஞ்சை பிரகதீஸ்வரர். பட் தனுஷ் ராசி என்பர்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஸ்தலமாக விளங்க போகுது. ஸோ கண்டிப்பாக தனுஷ் ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க, உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக நிகழும். நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கடைங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லை இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே. இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும் மிருகங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா?
அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஓகே. அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஓகே. சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. ஓகே. காலையில் எழுந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஓகே. ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. ஓகே. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. ஓகே. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் அது நான் வந்து பரிகாரமாகவே சொல்வேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில். அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.